அல்லாவோட பேரருளால இந்த வருட ரமலான் மாதம் வந்ததே தெரியாத அளவுக்கு ரொம்ப வேகமாகவே நம்மளை விட்டு பிரிந்து சென்று விட்டது. இருந்தாலும் இந்த ரமலான் மாதம் கிட்டத்தட்ட 1 மாத காலம் நமக்கு ஏராளமான பாடத்திட்டங்களையும், படிப்பினைகளையும், அறிவுரைகளையும், போதனைகளையும் கற்று தந்துவிட்டு தான் நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றது. எப்படி இந்த ரமலான் மாதம் முழுக்க இறையச்சத்தோடு இருந்து நன்மைகளை அதிகமாக செய்து பாவமான காரியங்களிலிருந்து விலகி இருந்தோமோ, அதே போன்றே நம்ம வாழ்க்கை பயணத்தை மற்ற மாதங்களில் தொடர வேண்டும். இந்த ரமலான் மாத காலம் நமக்கு ஒரு பயிற்சியாகவே இருந்தது. இந்த 1 மாத பயிற்சியை வாழ்க்கை முழுக்க நம்ம அப்ளை பண்ணி வந்தோன்னா நம்ம ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்னும் சொர்க்கத்தை அடையலாம் இன்ஷா அல்லாஹ். ரமலான் மாதத்தில் நாம் பெற்ற படிப்பினைகள்: தினமும் 5 வேளை தொழுகையை கட்டாயமாக தொழ வேண்டும். உள்ளத்தையும் நாவையும் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். குர்ஆனோடு தினமும் தொடர்பில் இருக்க வேண்டும். தான தர்மங்களை அதிகமாக செய்ய வேண்டும். திக்ருகளை அதிகம் ஓத வேண்டும். வீண் தர்க்கம் மற்றும் வீண் பேச்சுகளில் ஈடுபடக்கூடாது. ஜக்காத்தை ஏழைகளுக்கு வழங்கி உதவி செய்ய வேண்டும். பிறருடைய குறைகளை துருவி ஆராயாமல் மௌனம் காக்க வேண்டும். ஹராமான காரியங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். சமூக வலைதளங்கள், தொலைக்காட்சி, தொலைபேசி போன்ற நவீன சாதனங்களை அனுமதிக்கப்பட்ட முறையில் பயன்படுத்த வேண்டும். எனவே ரமலானிற்கு பிறகும் நம் வாழ்வை சீர்படுத்தி வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ்.